இந்த பெருமன்றத்திற்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசியல்ல சொல்லுவாங்க, மற்ற மாநிலத்தை தோது காமிச்சு இங்க பேருந்துக்கு கம்மி மற்ற மாநிலத்தில் கூடன்னு சொல்லி அரபு நாட்டை தோது சொல்லாம என்னுடைய கேள்விக்கு நீங்க சொல்லணும். இந்த பெருமன்றத்தில் இவ்வளவு பேர் இருக்க வச்சும் இங்கெல்லாம் நிக்கிறாங்க. இடம் இல்லாத காரணம் அளவான குடும்பம், திட்டமிட்ட குடும்பங்கிறத பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, அதை கொஞ்சம் தெளிவோட சொல்லணும். ஏன்னா என்னுடைய சுதந்திரம் இப்படி நான் உதறலாம் இவர் மேல கைப்படாம இருக்கிற வரைக்கும். அப்ப இவர் பாதிக்கப்படக்கூடாது. நாளைக்கோ நாளை மறுநாளோ தொலைநோக்கா சிந்திச்சு அளவான குடும்பங்கிறது நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆவல். அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். இந்த அளவான குடும்பம் என்பது பற்றிய கேள்வி எல்லா அரங்குகள்லையும் வருது. நான் எல்லா அரங்கத்திலையும் சொல்லிடுறது வந்திருந்தாலும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கிறதுனால எல்லா அரங்கத்திலும் வந்துருது, ஒளிவு நாடாவும் இருக்குது, அதை சொல்லிடுவோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அளவான குடும்பத்தை பற்றி என்ன சொல்ல கொஞ்சம் விவரமா தான் சொல்லணும். நிறைய பேர் நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க, அதுக்காக சொல்ல வர்றேன். முதல்ல விளங்கிக்கிறணும், குடும்பம் ஒரு அளவா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அல்ல அரசாங்கம் விரும்புதில்ல. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னு கேட்டா, மக்கள் தொகை அதிகமாக பெருகுமையானால் உணவு பற்றாக்குறை ஏற்படும், இடப்பற்றாக்குறை ஏற்படும், பயன்படுத்துகிற பொருள்களுடைய பற்றாக்குறை ஏற்படும். அதனால மக்கள் தொகையை குறைக்கணும். 100 கோடி பேர் இன்னைக்கு இந்தியாவில் தாங்குவானா அப்படிங்கறத ஒரு காரணமா காட்டித்தான் அளவான குடும்பம். இது அரசாங்கமே என்ன செய்யுது, பிரச்சாரம் பண்ணுது. சரி, உணவு பற்றாக்குறையின் காரணத்தினால இவங்க அளவான குடும்பத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்பவும் உணவு பற்றாக்குறையை நீக்க முடியாது. உணவு பற்றாக்குறைக்கு காரணம் உலகத்துல உணவு இல்லாதது இல்லை, இருக்குது. உலகத்துல இன்னைக்கு எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறோமோ அதை விட 8 மடங்கு உணவு அதிகமாகவே இருப்பு உலகத்துல இருக்குது. என்ன கோளாறுன்னு கேட்டா, ஒரு பக்கம் குவிந்து இருக்கிறது, ஒரு பக்கம் இல்லாம இருக்குது. விநியோகம் சீராக இல்லை. உணவே இல்லைன்னு நீங்க விளங்கிக்க கூடாது. உலகத்துல எங்க மனிதனுக்கு பூரா பங்கு வச்சு கொடுத்தோன்னு வைங்க, 600 கோடி, இன்னொரு 8 மடங்கு சேருங்க, அவ்வளவு 600 கோடி மக்களை கொண்டாந்து இறக்குனாலும் அவ்வளவு பேருக்கும் சோறோ ரொட்டியோ பழமோ என்ன ஒண்ணு இருக்கு, சாவ மாட்டான். அந்த அளவுக்கு உலகத்துல உணவு உற்பத்தி ஆகுது. உணவு உற்பத்தியை காரணம் காட்டக்கூடாது. இன்னும் தெளிவா சொல்ல போனால், இந்தியாவின் ஜனத்தொகை 10 கோடியாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் 1 கோடி பேருக்கு சோறு கிடைக்கல. இந்தியாவின் ஜனத்தொகை 100 கோடியா இருக்கும் பொழுது 10 கோடி பேருக்கு கிடைக்கல. அந்த 10% ஜோடி சோறு கிடைக்கலங்கிறது இருக்க, அது எவ்வளவு குறைஞ்சாலும் அதான் இருக்கும். உலக ஜனத்தொகையை வெறுமனே 100 பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் 90 பேர்கிட்ட சோறு இருக்கும், 10 பேருக்கு இருக்காது. அப்ப மக்களை குறைக்கிறதுனால நீங்க பெரிய உலகத்துக்கு நன்மை செய்யறோம் அப்படிங்கிறது முதல் தவறு. முதல் விளங்கிக்கிறது. ஏன்னு கேட்டா, உணவுடைய கையிருப்பு புள்ளி விவரத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம். சர்வதேச புள்ளி விவரங்கள், ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உணவுக்கு பற்றாக்குறை கிடையாது. இடத்துக்கு பற்றாக்குறையா இல்ல. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னா 1% நிலப்பரப்பை தான் மனிதன் இந்தியாவில் பயன்படுத்தி இருக்கிறான். நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்தியாவுல நம்ம 100 கோடி பேர் இருக்கோமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்தின இடம் எவ்வளவு? 1%. பயன்படுத்தப்படாத நிலங்கள் 90% இருக்குது. நெருக்கடி வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நான் காரைக்குடியில தான் இருப்பேன்னு சொல்றதுனால நெருக்கடி வருது. நெருக்கடி காரணம் என்ன? எனக்கு மெட்ராஸ்ல பிளாட் வேணும், அப்ப நெருக்கடி வரும். எனக்கு மதுரையில தான் வேணும், நெருக்கடி வரும். இடம் பற்றாக்குறையா இருக்கு, பறக்கத்தா இருக்கு, பறக்கத்தின வழங்காத தாராளமா இருக்குது, நிறைய இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு இடத்துக்கும் பற்றாக்குறை கிடையாது. இதை நீங்க விளங்கிக்கணும், எதுவும் பற்றாக்குறை கிடையாது. அடுத்தது, குடி தண்ணீர் பற்றாக்குறையா இல்ல. குடி தண்ணீருக்கு பற்றாக்குறை கிடையாது. கடவுள் முதல்ல உலகத்தை படைச்சார, அப்ப எவ்வளவு தண்ணி இருந்துச்சோ அந்த தண்ணி தான் இப்பவும் இருக்குது. தண்ணி குறையுமாங்க? சயின்டிபிக்கா எடுத்தா தண்ணி குறையாது. தண்ணி இடம் தான் மாறும். தண்ணியுடைய வேலை என்ன? இடம் தான். 100 லிட்டர் தண்ணி இருக்குன்னு சொன்னா 100 லிட்டர்ல 50 லிட்டர் ஆறுல குளத்துல கிடக்கு. உதாரணத்துக்கு 25 லிட்டர் அங்க மேல இருக்கும் மேகத்துல, 25 லிட்டர் கீழே கிடக்கும் நிலத்தடியா. இதை யூஸ் பண்ணோட மரம் அங்க போயிடும், அங்க இருந்து கொட்டிட்ட மரம் அங்க போயிடும். ஆக நீர் என்ன செய்யற சுழற்சி முறையில இயங்கிட்டு இருக்கே தவிர உலகத்தினுடைய தண்ணீர்ல ஒரு சொட்டும் குறையவில்லை. இடம் மாறி இருக்கு. சயின்டிபிக்கா என்ன நடந்திருக்கு கேட்டா, இங்க உள்ள கடல் தண்ணி குறையும், மேல போய் நிற்கும். மேல ஒரு கட்டம் மழையா பொழிஞ்சு அது இறங்கிடும், அப்ப இங்க கூடும், அங்க குறையும்.
மறுபடி கடுமையா வெயில் அடிக்கும். இது நீராவி எடுத்துட்டு அங்க கொண்டு வச்சுக்கிறோம், அல்ல தரை உறிஞ்சு கொண்டு கீழே வச்சுக்கிறோம். அப்ப விஞ்ஞான ரீதியா எடுத்து பாத்தீங்கன்னா தண்ணியை நம்ம யூஸ் பண்ண தெரியல, அதை ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னா அதை தட்டுப்பாடு வராது, ஒழுங்குபடுத்த தெரியல நமக்கு. இதுதான் அதனுடைய பிரச்சனை. அப்ப இது ஒரு அடிப்படை விளங்கிட்டீங்களா? அடுத்தது, மக்கள் தொகை பெருகுவது உலகத்துக்கு கேடை தவிர நன்மை தான் அதிகரிக்கும். எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நீங்க பிராய்லர் கோழி சாப்பிடுறீங்கல்ல, பிராய்லர் கோழி, இந்த பிராய்லர் கோழியை ஏன் உண்டாக்கணும்? எதனால உண்டாக்கணும் கேட்டா, மக்கள் அதிகமானதுனாலதான் உண்டாக்கணும். மனிதனுக்கு கடவுள் கையை மட்டும் வாயை மட்டும் கொடுக்கல, ரெண்டு கை ஒரு மூளையை கொடுத்திருக்கிறார். அதிகமாகவும் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த காலத்துல 25 நாள் காத்துக்கிட்டு இருக்கணும் ஒரு கோழி குஞ்சுக்கு. இவன் முழு கோழிக்கு 40 நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கான். கோழி குஞ்சுக்கு 22 நாள் காத்துக்கிட்டு இருந்தவன் முழு கோழி இருக்க 2.5 கிலோ 3.5 கிலோ அதுக்கு கேட்கிற நாள் 40 நாள் தான். அப்ப அவ்வளவு சீக்கிரத்தில் உற்பத்தி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் மனுஷனுக்கு வரும் பொழுது ஆராய்ச்சி பண்றான், அதிகமாகுது, நிறைய உற்பத்தி ஆக்கணும் என்று 6 மாசத்துல விளைஞ்சதை 3 மாசத்துல விளைய வைக்கிறான். அந்த காலத்துல 6 மாசம் சம்பா, இப்ப குருவையை ஏன் கண்டுபிடிச்சான்? டபுள் ஆயிடுச்சுல, சம்பாண்ட 6 மாசம், குருவேண்டா 3 மாசம் ஆயிடுச்சா. அப்புறம் என்ன பண்றோம்? சொட்டு நீர் பாசனமா, அதுல ஏதாவது டெக்னிக் பண்ணி தண்ணியை வீணாக்காத அளவுக்கு சொட்டு நீர் பாசனத்துல உண்டாக்க முடியுமா அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த மாதிரி பண்ணி இன்னும் சொல்றேன் கேளுங்க, இன்னும் மக்கள் தொகை அதிகமாகுமையானால் காலையில நெல்லை போட்டுட்டு சாயந்தரம் அறுக்குவான். அந்த மூளை மனுஷனுக்கு இருக்கு, விளைக்கணும். பெருசா எவனும் செத்து போயிட மாட்டான், எல்லாத்தையும் அதிகமா உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கான். அந்த காலத்துல என்ன, ஒரு சட்டை வேணும் எனக்கு, இந்த சட்டை உற்பத்தி பண்ண நான் என்ன பண்ணணும்? நானே பஞ்சி வாங்கணும், நானே கைத்தறில நூலாக்கணும், நானே அதை கோர்க்கணும், நானே அதை தைக்கணும். என் ஒரு சட்டை வைக்கிறதுக்கு என் லைஃபே வீணாக்கணும். இன்னைக்கு என்ன, 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த துணி வர்றதுக்கு. ஆமா, ஓடிக்கிட்டு இருக்கு அது பாட்டுக்கு. இல்ல, இந்த சிந்தனை எதனால மனுஷனுக்கு வந்துச்சு? இதனாலதான். இப்ப வச்சுக்கிறேங்க, நீங்க இப்ப நான் மெட்ராஸ்ல இருந்து வர்றேன், பஸ்ல வர்றேன், ட்ரெயின்ல வர்றேன், அந்த காலத்துல நடந்துதான் வருவேன். ஏன் இந்த பஸ் ஒருத்தன் கண்டுபிடிச்சான்? அவனுக்கு தொழில் லாபம் கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறான்? நிறைய பேர் இருக்காங்க, சீக்கிரம் கொண்டு போனா என்ன செய்யலாம், அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணலாமா அப்படின்னு ஐடியா பண்ணி இந்த பேருந்தை கண்டுபிடிச்சானே, அதுக்கு காரணமும் நம்ம மக்கள் பெருகினதுதான். மக்கள் தொகை பெருகலன்னு வைங்க, உலகத்துல 25 பேர் இருக்கான்னு வைங்க, கமர்ஷியலா செய்ய முடியுமா? பஸ்ஸை விட்டு லாபம் சம்பாதிக்க முடியுமா? தயாரிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப இன்னைக்கு வாகனங்களை கண்டுபிடிக்கிறான், மில்ல கண்டுபிடிக்கிறான், அந்த மைக்கு கண்டுபிடிக்கிறான். நீங்க மொத்தமா காரைக்குடியில 12 பேர்னா மைக்கு இருக்குங்கிறேன். காரைக்குடி ஜனத்தொகையை 12 பேர்னா இப்படி உட்கார்ந்து பேசிட்டு போயிருவேன். நீங்க 12 பேர் இல்லாம 3 பேர் இருக்க போய் தான் இது தேவைப்படுது. இதுக்கு ஏன் கண்டுபிடிச்சான்? இன்டர்நெட்டுக்கு ஏன் போனா? டிவிக்கு எதுக்கு போனா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நெருக்கடி கொடுக்க மூளை ஷார்ப்பா வேலை செய்யும். தீர்வு பூமியில் இருக்குது. கடல் தண்ணியை குடிநீர் ஆக்கலாம். நீங்க அது ஒண்ணு போதா நினைச்சீங்க, கடல் நீரை குடிநீர் ஆக்கணும்னு ஏன் யோசிக்கிறான்? காரணம் என்ன? மக்கள் தொகை பெருக்கும் பொழுது என்ன பண்றான்? அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமே அப்படின்னு யோசிக்கிறான். இன்னும் சொல்றேன் கேளுங்க, கடவுள் படைக்கிறார்ல, மனுஷனை பிறக்க வைக்கிறார்ல, அந்த மனிதர்கள்ல 1000 பேர் பிறக்கலாம், ஒரே ஒரு ஜீனியஸ் அதுல இருப்பான். 1000 பேர்ல ஒரு ஜீனியஸ் இருப்பான், அவன் 1000 கோடி பேருடைய பிரச்சனை தீர்ப்பான். ஒரே ஒரு ஜீனியஸ் பிறப்பான், அவன் என்ன செய்வான்? 1000 பேரோட சேர்ந்து பிறந்தவன் 10,000 பேருடைய வயிற்று பசியை தீர்ப்பதற்கு ஒரு தீர்வு சொல்றவனா இருப்பான். அவ்வளவு வேணாங்க. இங்க இருக்கக்கூடிய நீங்க உங்க தகப்பன்மார்கள் அப்படி நினைச்சா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம தகப்பன்மார்கள் வேணாண்டு முடிவெடுத்திருந்தாங்கன்னு சொன்னா நம்ம இங்க உட்கார்ந்து இருப்போமா? நம்ம உண்டாக்குனதுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். மனித வளம்ங்கிறது லேசப்பட்டது இல்ல, விளங்காம சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால மனிதன் பெருகிறதுனால உலகத்துக்கு உணவு பஞ்சம் வராது, உலகத்துக்கு கேடு வராது. அழகா சொன்னார் ஜெயகாந்தன், ஒரு பெரிய சிந்தனையாளர், அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். மனித இனம் வளர்வது, இந்த வார்த்தை தான் சொல்றாரு. மனித இனம் பெருகுமையானால், ஒருவன் பெருகினால் 1000 கோடி பேருடைய பிரச்சனையை அவன் தீர்ப்பான். அப்படிப்பட்டவனும் மனிதர்கள்ல வருவான். இப்ப அந்த மாதிரி ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தகப்பனார் நினைச்சிருந்தாருன்னு சொன்னா என்ன கதி யோசிச்சு பாருங்க. ஒரு ஐன்ஸ்டீனுடைய தகப்பனார் அப்படி நினைச்சிருந்தாருன்னு சொன்னா இந்த உலகம் எங்க போய் இருக்கும்? எவன் எந்த புட்டுல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்களே, எந்த கருவுல என்ன வரப்போன்னு யாருக்கு தெரியும்? அதனால மனித குலத்தினுடைய வளர்ச்சியை நீங்க குறை சொல்லக்கூடாது. ஒன்னே ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல, என்ன? குடும்ப கட்டுப்படுத்திக் கொள்ளலாமா? அதை மனிதனுடைய கையில் இஸ்லாம் ஒப்படைக்குது. எப்படி கண்டிஷனோட, நீ குடும்பத்தை லிமிட் பண்ண நினைத்தால் அந்த பாக்கியத்தை நிரந்தரமா இழந்துடாத.
உதாரணமா குழந்தை பெற வைக்கக்கூடிய தன்மை ஆம்பளைக்கு இருக்குது. அதை உற்பத்தி செய்து அதை வளர்க்கக்கூடிய தன்மை பொம்பளை கையில் இருக்கு. பொம்பளையுடைய உடல் கூறுல கடவுள் படைச்சிருக்கிறார். இவன் அந்த தன்மையை வெட்டிக்கிற கூடாது. புள்ள உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க, அதை வெட்டிக்கிற கூடாது. அவள் குழந்தைய ஒரு தாங்கக்கூடிய வலிமை அதற்கு பாருங்க, அதை கெடுத்துக்கிற கூடாது. டெம்பரவரியான ஏற்பாடுகளை பண்ணி நிறுத்திக்கலாம். உதாரணம் ஒரு காண்டம் மாதிரி, ஆணுரை மாதிரி சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி காப்பர்த்தி மாதிரி ஒரு தற்காலிகமா நிப்பாட்டம். பெண்களுக்கு இந்த காப்பர்த்தி மாதிரி, ஆண்களுக்கு காண்டம் மாதிரி டெம்பரவரியாக 2 வருஷம் தள்ளிப்பட நினைக்கிறியா, நினைச்சுக்க, குறுக்க நிக்காது இஸ்லாம். நீ அறுத்துட்டேன்னு வை, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு போதும்னு சொல்லி அரசாங்கம் நம்பி நான் அறுத்துக்கிட்டேன். ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு, பொம்பளை பிள்ளை செத்து போச்சு, எந்த அரசாங்கம் எனக்கு தருவாங்க? எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அவன் அறுத்து கட்ட சொல்லிவிட்டான், அவன் சொல்ற கேட்டு நானும் அறுத்துக்கிட்டேன். கடைசியில் பார்த்து ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு, பொம்பளை பிள்ளை செத்து போச்சு. எவனுக்காச்சும் திருப்பி எனக்கு தர முடியுமா? அதை நிரந்தரமா இழந்துடாதீங்க. அவன் சொல்லுவான், பேசி சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் குழந்தை சாவணும், துடிச்சு துடிச்சு சாவான். தப்பு செஞ்சுட்டமே, தெரியாம பண்ணிட்டமே, டெம்பரவரியா நிப்பாட்டிக்க, தேவைப்படுமே பெத்துக்க. உனக்கு முடியும்னா உனக்கு திணிக்கல இஸ்லாம். என்ன சொல்லுது? இது பெரிய சிறப்பு, பெரிய நல்லதுன்னு சொல்லி நினைச்சையாத அனுமதிக்கப்பட்டது. விரும்பினா குறைச்சிக்கிறங்க, விரும்பினா இது பண்ணிக்கிறங்க, நிரந்தரமா அழிச்சுக்கிறாங்க. யாரும் அழிக்காதீங்க, முஸ்லீம் அழிக்காதீங்க, இந்து அழிக்காதீங்க. அரசாங்கத்தை ஏமாந்து இப்படி ஒரு நிலை நாளைக்கு உங்களுக்கு வரலாம். 2 பிள்ளை இருக்கும், ஒரே ஒரு பிள்ளை இருக்கும், அதை இழந்துடலாம். எவன் தருவான் நமக்கு? அதை யோசித்து அரசாங்கத்தினுடைய பொய்யான விளம்பரத்தில் நம்பி அந்த பாக்கியத்தை, ஆண் குழந்தை பெறக்கூடிய தன்மை இருக்க, உயிரணு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தன்மை, சினை முட்டை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இழந்துடாதீங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லு. இது தப்பா? இன்னும் விவரமா ஐயாவுக்கு இன்னும் விரிவா பேசியிருக்கிறேன். கேசட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு. பாக்கார் குடும்ப கட்டுப்பாடு ஒரு கேசட்டு கொடுத்துருங்க. இது கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருந்தா புள்ளி ஒருத்தர் இருக்கல.